ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குரு என்டிகே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஃபுட் ரெசிபி வீடியோ ஒன்று வருது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு குரு என்டிகே சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தந்தூரி சிக்கனை ஈஸியாக எப்படி வீட்டில் செய்யலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இதில் வந்து 4 லெக் பீஸ் இருக்க மாதிரி எடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கீறி வச்சுருக்கோம். அதாவது மசாலாலாம் கரெக்டாக உள்ளே இறங்குற மாதிரி கீறி வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கப்பு தயிர் எடுத்துருக்கோம். இந்த தயிரை வந்து நல்லா வடிகட்ட போகிறோம். வடிகட்டுறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிரில் இருக்க தண்ணியை வந்து தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வெறும் துணியை போட்டு நம்ம அதை பிழிஞ்சி தயிரை தனியாக எடுக்க போகிறோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் தயிரை தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிழிஞ்சி எடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். பிளேட்டில் வச்சு இப்போது இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டை ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கனில் எல்லா பக்கமும் சால்ட்டு படுற மாதிரி நம்ம அதை தூவி விட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் லெமனை 2 துண்டாக கட் பண்ணி அதை வந்து இதில் ஜூஸ் மாதிரி அது மேலே பிழிய போகிறோம். எல்லா பக்கமும் அந்த ஜூஸை வந்து நம்ம சிக்கனில் படுற மாதிரி பிழிஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனு சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். இதையும் வந்து இதில் வந்து தூவி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி, அதாவது நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். அதனால் எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். உள்ளேயும் கூட நம்ம சீவி வச்சுருக்க இடத்துலையும் மசாலா வந்து படுற மாதிரி நம்ம அதை அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தயிரை வந்து தண்ணியை தனியாக பிரித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தந்தூரி சிக்கன் மசாலா வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போது பெப்பர் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தேவைப்படுது. அதுவும் வந்து 1/2 லெமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து பிழிஞ்சிடலாம். ஆல்ரெடி சிக்கனுக்கும் நம்ம 1/2 எலுமிச்சைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கேசரி பவுடரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச சிக்கனை வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து சிக்கனை பார்த்து எடுத்துக்கங்க. சிக்கனை எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலாவை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனில் சீவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உள்ளே, அது உள்ளெல்லாம் வந்து நல்லா மசாலா போகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் மசாலா உள்ளே வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து தந்தூரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 6 ஹவர்ஸ் வந்து நம்ம நார்மல் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு இதை வந்து ஊற வச்சுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்ச சிக்கனை ஒன்றா இந்த கிரில்லில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இதில் வந்து இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சாச்சு. மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் டைம் கூட வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து அந்த பவுலில் தங்கியிருக்க மசாலாவையும் டோட்டலாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் வந்து வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மைக்ரோ ஓவனில் பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சதுக்கப்புறம் க்ரில்லில் வந்து ஆப்ஷனை வச்சு 25 மினிட்ஸ் வந்து நம்ம ஹீட்டிங் கொடுத்துடலாம். நடுவில் 12 மினிட்ஸில் அந்த சிக்கனை வெளியே எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம். சிக்கன் வந்து இப்போது குக் ஆகிட்டுருக்கு. அது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னிக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா
ஒரு வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நல்லா சீவி கொஞ்சமாக கட் பண்ணி போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லியும் புதினாவும் ஈவனாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் லெமன் வந்து ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி அதை வந்து இதில் ஜூஸாக பிழிகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து அதுவும் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இதை நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் சட்னி வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரோ ஓவனில் வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை நடுவில் வந்து நம்ம திருப்பி வைக்கலாம் சிக்கனை. இருபத்தஞ்சி நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தந்தூரி சிக்கனை வெளியே எடுத்து அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து இதை மைக்ரோ ஓவனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போது வந்து ஓவனில் பார்த்தீங்கன்னா டைமிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தந்தூரியை வந்து வெளியே எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், தந்தூரி சிக்கன் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக செஞ்சு நல்லா வந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். மேலும் இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி கண்டென்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம், பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குரு NTK சேனல்.